Trees can be defined as a collection of entities or nodes linked together to simulate a hierarchy. Trees அப்படிங்கிறது collection of entities. இந்த இடத்துல ஏட்லேருந்து ஜே வரைக்கும் இருக்க எல்லாம் தான் என்டிட்டிஸ். இதை நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ஹையரார்கிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரீயோடைய டெஃபினிஷன். அண்ட் ட்ரீ அப்படிங்கிறது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது, லீனியர் அண்ட் நான் லீனியர். அதில் ட்ரீஸ் அப்படிங்கிறது நான் லீனியர். எதுக்காக இது நான் லீனியர் அப்படின்னா, லீனியர் அப்படின்னாலே ஸ்ட்ரைட். இது இந்த ட்ரீ டயக்ராம் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஸ்ட்ரைட்டாக இல்லை, இது ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அதனால் இது நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் வரும். இந்த இடத்துல ஏல இருந்து ஜே வரைக்கும் இருக்க இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே பேர் நோட்ஸ். Node stores information and may contain link to another node. ஸோ இந்த நோட்ஸில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஏ அப்படிங்கிறது. இது எந்த டேட்டா டைப்பில் வேணாலும் இருக்கலாம். நான் கொடுத்துருக்குது கேரக்டர், இதில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப்னு எதுனாலும் இருக்கலாம். அண்ட் இதில் வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா, மே கண்டெயின் லிங்க் டு அனதர் நோட். ஸோ அடுத்த நோடுக்குரிய லிங்க்கு இதில் இருக்கலாம். எதுக்காக இந்த இடத்துல நான் மே கண்டெயின் அதாவது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கடைசி நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அடுத்த நோடுக்குரிய லிங்க் இருக்காது, ஏன்னா இதுதான் கடைசி. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம மே கண்டெயின் லிங்க் டு அனதர் நோட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது ட்ராவர்சல் அப்படிங்கிறது மேலே இருந்து கீழே மட்டும்தான் ட்ரீஸில் நடக்கும். ட்ராவர்சல் அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம விசிட் பண்ணுறது தான். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து நான் சியை விசிட் பண்ணலாம், சியிலேருந்து ஜியை விசிட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் ட்ராவர்சல். இது இந்த ட்ரீயில் மேலே இருந்து கீழே தான் வரும். இப்போ நான் ஜேலேருந்து ஜிக்கோ ஜிலேருந்து சிக்கோ விசிட் பண்ணவோ இல்லை ட்ராவர்ஸ் பண்ணவோ முடியாது. ரூட் அப்படி இப்போ நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம், ட்ரீஸில் இருக்க சில டேர்ம்ஸை பார்ப்போம். ரூட் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் நோடு. இந்த இடத்துல இருக்கிற ஏ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரூட் நோடு. இந்த ரூட் நோட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் நோடு, ஏன்னா இதுக்கு எப்போயுமே பேரண்ட் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் எல்லோரும் கேட்குறது பேரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு நோடோடைய இம்மிடியேட் ப்ரிடிசீசர். அதாவது இப்போ இந்த ஏ நோடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு பேரண்ட்டில் ஓகே பி. ப்ரிடிசீசர் அப்படின்னா முன்னாடி இருக்குது. இந்த பி நோடு எடுத்துக்கிட்டால் இதுக்கு முன்னாடி இம்மிடியேட் ப்ரிடிசீசர் ஏ தான். ஸோ ஏ இஸ் த பேரண்ட் ஆஃப் பி. அண்ட் இந்த டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோட இம்மிடியேட் ப்ரிடிசீசர் பி. இம்மிடியேட் ப்ரிடிசஸர்னால் இதுக்கு முன்னாடி இருக்க மட்டும்தான், ஏவை சொல்லக்கூடாது, அது கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்மிடியேட் ப்ரிடிசஸர்னால் இதுக்கு முன்னாடி அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் இம்மிடியேட் ப்ரிடிசஸர், அதுதான் பேரண்ட் ஆஃப் தட் நோடு. இப்போ டியோடைய பேரண்ட் பி, இயோடைய பேரண்ட்டும் பி தான். நெக்ஸ்ட் டேர்ம் சைல்டு நோடு. சைல்டு நோடு அப்படிங்கிறது பேரண்ட் பார்த்த மாதிரியே தான் இந்த சைல்டு நோடு. இம்மீடியட் சக்சஸர் ஆஃப் எனி நோட் இஸ் த சைல்டு ஆஃப் தட் நோட். இப்போ பியோடைய சைல்டுனா டி, ஏவோட சைல்டுனா பி, அண்ட் ஏவோடைய சைல்டு சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்து எது இம்மீடியட்டாக இருக்கோ இதுக்கு கீழே சக்சஸர்னா அடுத்து வரும். ஸோ இதுக்கு அடுத்து எது இம்மீடியட்டாக இருக்கோ அதுதான் சைல்டு ஆஃப் திஸ் நோட். இப்போ நம்ம டி அப்படிங்கிறத கிராண்ட் சைல்டுன்னு சொல்லிக்கலாம், ஆனால் இதை சைல்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது இம்மீடியட் கிடையாது, இதுதான் இம்மீடியட், அதாவது உடனே அடுத்தது வர்றது. அடுத்த டேர்ம் லீஃப். லீஃப் அப்படிங்கிறத எக்ஸ்டர்னல் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஃப் அப்படிங்கிறது என்னென்னா கடைசியாக இருக்க நோடை தான் லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீஃபுக்கு சைல்டு அப்படிங்கிறது இருக்காது, அதுதான் இந்த இடத்துல இருக்குது. திஸ் நோட் விச் ஹாஸ் நோ சைல்டு. ஸோ இந்த லீஃப் அப்படிங்கிறதுக்கு சைல்டே இருக்காது. ஸோ இதுக்கு பேரண்ட் மட்டும்தான் இருக்காங்க, சைல்டு இல்லை. நான் லீஃப் நோட் ஆர் இன்டர்னல் நோட்ஸ், நோட்ஸ் விச் ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் சைல்டு. ஸோ இந்த இடத்துல இதுக்கு இந்த ஒன்றும் கிடையாது, லீஃபை தவிர மீதி எல்லாமே நான் லீஃப் நோட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் லீஃப் நோட்ஸ் அப்படின்னா ஏதோ அட்லீஸ்ட் ஒரு சைல்டாவது இருக்கணும். ஸோ இதில் இதுக்கும் சரி இல்லை, இங்கே இருக்க லீஃபை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே சைல்டு இருப்பாங்க. ஸோ லீஃப் நோட்ஸை தவிர மிச்சம் எல்லாருமே நான் லீஃப் நோட்ஸ் தான். இது இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டேர்ம் பாத். சீக்வன்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் எட்ஜஸ் ஃப்ரம் சோர்ஸ் நோட் டு டெஸ்டினேஷன் நோடு. இதுதான் சோர்ஸ் நோடுன்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ டு இ அதுக்குரிய பாத்து எனக்கு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குரிய பாத்து ஏபி பிஇ. இதை ட்ரீயை வச்சு பார்ப்போம். ஸோ ஏல இருந்து இ வரைக்கும் எனக்கு பாத் வேணும் அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு பாத் ஏபி, அடுத்தது பிஇ. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு பாத். ஸோ பாத் அப்படிங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் எட்ஜஸ் ஃப்ரம் சோர்ஸ் நோட் டு டெஸ்டினேஷன் நோடு. இந்த இடத்துல சோர்ஸ் நோடு ஏ, டெஸ்டினேஷன் நோட் இ. ஸோ இதில் இருக்கக்கூடிய கான்சிக்யூட்டிவ் எட்ஜஸ். ஸோ இது எட்ஜ் அப்படிங்கிறது இந்த லைன் தான் எட்ஜு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே தான் எட்ஜு.
அண்ட் நம்ம வந்து இதில் டாப் டு பாட்டம் தான் ட்ராவல்ஸ் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். ஸோ அதனால தான் இந்த ஆரோ மார்க்ஸ் இந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்குது டாப் டு பாட்டமில். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் ஆன்சிஸ்டர். இது எனி ப்ரெடிசிசர் நோட் ஆன் த பாத் ஃப்ரம் ரூட் டு தட் நோட். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆன்சிஸ்டர் அப்படிங்கிறது இப்போ இது ஐயோடைய ஆன்சிஸ்டர் அப்படின்னா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜியோடைய ஆன்சிஸ்டர் எடுத்துக்குவோம். ஸோ சி அண்ட் ஏ இது ரெண்டுமே இதோடைய ஆன்சிஸ்டர்ஸ் தான். இங்கே டெஃபனேஷன் என்ன இருக்குன்னா, எனி ப்ரெடிசிசர் நோட் ஆன் த பாத் ஃப்ரம் ரூட் டு தட் நோட். ஸோ இந்த ரூட் நோட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நான் எனக்கு ஜியோட ஆன்சிஸ்டர் வேணும்னா இதோடைய பாத் வந்து இதுதான். ஸோ இந்த பாத்தில் எனி நோடு இல்லை, ஏவும் இருக்குது சியும் இருக்குது. ஸோ ரூட்லேருந்து இந்த பாத்தில் ஏசி இது ரெண்டுமே ஆன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஜி. அடுத்தது டிசெண்டன்ட். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட். எனி சக்ஸஸர் நோட் ஆன் த பாத் ஃப்ரம் தட் நோட் டு லீஃப் நோட். ஸோ இப்போ நான் ஒரு நோடு எடுத்துக்கிறேன், ஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ எனி சக்ஸஸர் நோட்னா சக்ஸஸர்னால் அடுத்து வர்றது அப்படின்னு பார்த்துருந்தோம். அந்த பாத் ஃப்ரம் தட் நோட் டு லீஃப் நோட். இந்த இடத்துல இது மூணுமே தான் லீஃப் நோட். ஸோ இதோடைய சக்ஸஸர் அப்படின்னா ஹெச்ஐஜே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சியோடைய சக்ஸஸர், சியோடைய டிசெண்டன்ட் வேணும் அப்படின்னா இந்த சியில் இருந்து இதுக்கு கீழே கடைசி லீஃப் நோடு எல்லாமே இந்த பாத். ஸோ இதில் இதுக்கு கீழே இருக்க எல்லாமே இதோடைய டிசெண்டன்ஸ் தான். நெக்ஸ்ட் டேர்ம் சிப்ளிங். இது வந்து சேம் பேரண்ட்டோடைய சில்ட்ரன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியும் ஈயும் பியோடைய சிப்ளிங்ஸ், எஃப்பும் ஜியும் சியோடைய சிப்ளிங்ஸ், ஹெச்ஐஜே இது மூணுமே ஜியோடைய சிப்ளிங்ஸ். ஸோ சிப்ளிங்ஸ் அப்படின்னா சேம் பேரண்ட்டோடைய சில்ட்ரன் எல்லாத்தையுமே நம்ம சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டிகிரி ஆஃப் எ பர்டிகுலர் நோட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் தட் பர்டிகுலர் நோடு. ஸோ இப்போ நான் ஒரு பர்டிகுலர் நோடு சி அப்படிங்கிறது எடுத்துக்கிறேன். இதோடைய டிகிரி கேட்டாங்க அப்படின்னா இதோடைய டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 1 2. ஸோ டிகிரி ஆஃப் சி அப்படிங்கிறது 2, டிகிரி ஆஃப் பி அப்படிங்கிறது 2. இப்போ டிகிரி ஆஃப் ஜி அப்படின்னா அது 3. இப்போ டிகிரி ஆஃப் ஏ 3 அப்படின்னா அது என்ன வரும் அப்படின்னா எந்த நோடுக்கு மேக்ஸிமம் டிகிரி இருக்கோ அதான் அந்த ட்ரீயோடைய டிகிரி. ஸோ இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த மொத்த ஸ்ட்ரக்சர்லேயும் இந்த ஜி அப்படிங்கிற நோடுக்கு மேக்ஸிமம் டிகிரி இருக்குது, அதாவது 3. ஸோ அதுதான் இந்த டோட்டல் ட்ரீயோடைய டிகிரியும். ஸோ இதுதான் டிகிரி ஆஃப் த ட்ரீ. அடுத்தது டெப்த் ஆஃப் எ நோடு இஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃப்ரம் ரூட் டு தட் நோடு. ஸோ ரூட்லேருந்து இப்போ எனக்கு டெப்த்து வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஸோ ரூட்லேருந்து இந்த நோடுக்கு எவ்வளோ எட்ஜஸ், இதுதான் எட்ஜுன்னு பார்த்தோம். ஸோ 1 2. ஸோ டெப்த் ஆஃப் இ அப்படின்னா 2. அடுத்தது ஹைட். ஸோ இந்த டெப்த் ஆஃப் நோட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஈக்குவல் டு த லெவல் ஆஃப் தட் நோட். இப்போ நம்ம லெவல்னால் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு லெவல் 0லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது இது லெவல் 1, இது லெவல் 2 அண்ட் இது லெவல் 3. இந்த ஒரு நோடோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோடைய டெப்த்து வேணும்னா ஸோ இங்கே இந்த எவ்வளோ எட்ஜஸ் இருக்குன்னு எண்ணுவோம் 1 2 அண்ட் இந்த இடத்துல லெவலும் 2. ஸோ ஒரு நோடோடைய டெப்த்தும் லெவலும் எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்த டேர்ம் ஹைட் ஆஃப் எ நோடு. இது நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த லாங்கஸ்ட் பாத் ஃப்ரம் தட் நோடு டு எ லீஃப். புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ நம்ம டெப்த்து பார்த்ததுக்கு ஆப்போசிட் தான் இந்த ஹைட்டு. ஸோ கீழேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சியோடைய ஹைட் வேணும்னா இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. இப்போ லாங்கஸ்ட்டு பார்த்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நான் கீழே இன்னொரு ஒரு நோடு இருக்குது அப்படின்னா இப்போ வந்து சியோடைய ஹைட்டு 3 அப்படின்னு மாறிடும். ஸோ லாங்கஸ்ட்டு பார்த்து எது இருக்கோ அதான் பார்க்கணும். கீழேருந்து வர மாதிரி பார்க்கணும். ஹைட் அப்படின்னா கீழேருந்து வர மாதிரி பார்க்கணும். டெப்த் அப்படின்னா மேலேருந்து வர மாதிரி பார்க்கணும். அண்ட் கடைசியாக இந்த ட்ரீஸில் ஒரு நோட் என்ன அப்படின்னா there are n nodes in a tree, then there are n-1 edges in that tree. அதாவது இப்போ நோட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஏபிசி இதெல்லாம் தான் நோட்ஸ், இந்த லைன்ஸ் எல்லாமே எட்ஜஸ்ன்னு பார்த்தோம். இப்போ n நோட்ஸ் இருக்குன்னா n-1 எட்ஜஸ் இருக்குது. இப்போ நம்ம எண்ணி பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 and 10 நோட்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு 10-1 9 எட்ஜஸ் வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ இதான் ஒரு ஜென்ரல் ரூல் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.